காவாய் கனகத்திரளே போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர்திரு நனாவுடையார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியா செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு பலர் திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தபமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல கீர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவிடித்த அமர்களை மணமொழி மைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னேரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடித்த அமர்களை மணமொழி மைகளாலே வணங்கி இந்த சிவஞான சித்தியாராகிய ஞானப்பணுகளை தொடர்ந்து செவிமடித்து வரக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவிடித்த அமர்களையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருளந்தி சிவம் அருளி செய்த இந்த சிவஞான சித்தியார் சுபக்கமாகிய ஞானப்பணுகளிலே நாம் சிவஞான சித்தியாரினுடைய 2வது நூற்பா 4வது அதிகரணம் அதில் முதல் பாடல் வரை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்திருக்கிறோம். உலகளாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலாவியர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் அவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி நிலவுசீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் என்கின்ற இந்த 2வது அதிகரணத்தில் 4 அதிகரணம் உண்டு. முதல் அதிகரணம் அத்துவித ஈவி சொல்லக்கூடிய உலகளாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி என்பது முதல் அதிகரணம். 2வது அதிகரணம் கண்மை இலக்கணத்தை சொல்லக்கூடிய அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல என்பது 2வது அதிகரணம். 3ஆம் அதிகரணம் மாயையினுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய தலைவனாய் அவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி என்பது 3வது அதிகரணம். 4வது அதிகரணம் ஆணவ மலத்தினுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய நிலவசீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் என்று நமக்கு எப்படி முதல் நூலாகிய சிவஞான போதம் அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமென்றே என்று 4 அதிகரணங்கள் அதில் உண்டோ அதுபோலவே இங்கும் அமைத்திருக்கிறார். அந்த வகையில் 4வது அதிகரணத்திலே புறப்புறச் சமயம் புறச்சமயம் அகப்புறச் சமயம் என்று சொல்லக்கூடிய முக்கூற்று புறச்சமயங்கள் ஆணவமேல இலக்கணத்தை ஏற்காமையினாலும் அது மட்டுமில்லை வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளாதது, வேத ஆகமங்களை ஏற்றுக்கொண்டு ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாதது என்று வேதத்தை ஏற்றுக்கொள்வது, வேத ஆகமங்களை ஏற்றுக்கொண்டு ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாதது என்று முக்கூற்று புறச்சமயங்கள் சொல்லக்கூடிய முத்தி நிலை எது என்பதை இங்கே முதல் பாடலிலே காட்டி இவற்றிற்கெல்லாம் வேறாய் சித்தாந்த சைவம் முத்தியாக பரசிவத்தோடு ஒன்றுதலே முத்தி என்பதை சொல்லுகிறது என்ற பொருள் தரக்கூடிய வகையில் 163வது பாடலில்
பொய்தரு சமயமெல்லாம் மெய்தரு சைவமாதி புக்கு நின்றுடும். பொய்தரு சமயமெல்லாம் மெய்தரு பூதமாதி மோகினி அந்தமாக புக்கு நின்றிடும். புகன்ற மெய்தரு சைவமாதி இருமூன்றும் வித்தையாதி தத்துவங்கள் ஏயும் எம் இறைக்கு ஒன்றுமின்றே என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பூதம் முதலானவற்றை மெய்ப்பொருளாக கொள்ளக்கூடிய புறச்சமயம் புறச்சமயம் என்று சொல்லக்கூடிய சமயங்கள் எல்லாம் ஒவ்வொரு தத்துவ நிலையில் வித்தியா தத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய பல இடங்களை தன்னுடைய முத்தித்தானமாக சொல்லுகின்றது. அதே சமயம் ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளாத அகச்சமயத்தார் சுத்த தத்துவங்களிலே முத்தித்தானமாக கொண்டு அவர்களுக்கு இவர் என்னுடைய இறை, எங்களுடைய முத்தித்தானம் இது என்று இந்த சமயங்கள் எல்லாம் காட்டுகின்றன. ஆனால் இவற்றிற்கு மேலான சைவ சித்தாந்தம் தத்துவ அதீதனாக இருக்கக்கூடிய பரசிவத்தோடு ஒன்றுதலே முத்தி என்று காட்டும் என்கின்றவள் எம் இறைக்கு ஒன்றுமின்றே. எம்மிறையாகிய பெருமானுக்கு ஒன்றுமில்லை. ஒன்றும் என்பது என்னங்க? இந்த தத்துவங்களிலே சொல்லப்படுகிற அபரமுத்தித்தானங்கள் இவையெல்லாம் தனக்கு இடமாக சைவ சித்தாந்தம் கொள்வதில்லை. இவற்றை கடந்து நாதாந்த பெருவெளியில் இருக்கக்கூடிய பெருமானோடு ஒன்றுதலே முத்தி என்று சைவ சித்தாந்தம் காட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் 163வது பாடலை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்தோம். பெருமானது திருவருள் கருணை முன்னின்று அருள் செய்ய நாம் இன்று 164வது பாடலிலே இருந்து இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன் தான் மால் அயன் ஒன்றில் ஒன்றாய் பவம் தரும் அருவம் நாடு இங்கு உருவம் நாள் உபயம் ஒன்றாய் நவம் தரும் பேதம் ஏகநாதனே நடிப்பன். இது ரொம்ப முக்கியமான செய்தி. நவபேதம் இறைவனது 9 பேதங்களை இந்த பாடலில் காட்டுகிறார். சக்தி பேதம் 7 அதை அடுத்த பாட்டில் காட்டுறார். ரொம்ப முக்கியமான பாட்டு. ஏன்னா இது மிக நுட்பமான இடம். இது நீங்கள் எங்கே தான் பார்க்க முடியும்? சாத்திரத்தில் பெருமானது பேதங்களை சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடம் இந்த இடம். எனவே இதை ரொம்ப கவனமாக நம்ம சிந்திக்க வேண்டிய பாடல். பொழிப்புரை பாருங்க, பதவுரை. ஏகநாதனே அங்கனம் ஒன்றுமின்றி நிற்கும் எம் இறை. போன பாடலை சொன்னாரா இல்லையா? எம் இறைக்கே, எம் இறையாகிய பரசிவம், எம் இறையாகிய பரசிவம் அவன் யார்? ஏகநாதன். ஒன்றென்றது ஒன்றே கான் ஒன்றே பதி என்று சொல்லக்கூடிய பெருமான். அந்த பெருமான் தான் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் மாட்டு கொண்டிருக்கின்ற கருணையின் காரணமாக தன் சொரூப இலக்கணத்திலே இருந்து தடத்தை இலக்கணத்திற்கு அவன் கீழே இறங்கி வருகிறான். எப்படி வர்றான் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறார். ஒன்றில் ஒன்றாய் பவம் தரும் சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தருள் உருத்திரன் தான் மால் அயன் ஒன்றில் ஒன்றாக தோன்றி ஒவ்வொரு தத்துவங்களில் நின்று கொண்டு தத்தம் தொழிலை செய்யும் சிவம் முதல் அயன் ஈராக இவைகளிலே. அப்போ பெருமான் என்ன செய்கிறாருங்க? சிவம் முதலாக அயன் ஈராக 9 பேதமாக நிற்கிறான். 9 பேதம் இங்கே சொல்லிட்டார். எது? சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் மகேஸ்வரன் உருத்திரன் மால் அயன். 9 பேதம். 9 பேதமாக யார் நிற்கிறார்? மேலே சொன்ன ஏகநாதனாக இருந்த ஒன்றே கான் பதி என்று சொல்லக்கூடிய பெருமான் 9 பேதமாக நிற்கிறான். சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் மகேஸ்வரன் உருத்திரன் மால் அயன் என்று 9 பேதமாக நிற்கிறான். இந்த 9 பேதத்தை 3 பிரிவாக பிரிக்கிறார். எப்படி? அருவம் நாடு இங்கு. இந்த 9ல் அருவ நிலையிலே இருக்கக்கூடிய அவனது வடிவம் அருவத்திருமேனி 4. எது? சிவம் சக்தி நாதம்
விந்து. இந்த நாளும் அருவத்திருமேனி, அருவம் 4, உருவம் 4, கீழே இருக்கிற 4 எது? மகேஸ்வரன், உருத்திரன், மகேஸ்வரன், உருத்திரன், சதாசிவம் கிடையாது, மகேஸ்வரன், உருத்திரன், அயன், மால். இந்த நாளும் உருவத்திருமேனி, உபயம் ஒன்றாய். இந்த உபயம் என்பதற்கு அருவுருவ திருமேனி, அருவுருவ திருமேனி அது சதாசிவமூர்த்தி. அப்போ மேலே இருக்கிற நாள் அருவத்திருமேனி, கீழே இருக்கிற நாள் உருவத்திருமேனி, நடுவில் இருக்கின்ற சதாசிவ திருமேனி அருவுருவ திருமேனி. எனவே உபயம் ஒன்றாய், நவம் தரும் பேதம், நவம் தரும் பேதம் நடிப்பெண் என்பர். நவபேதம், நவம்னா என்னது? 9, நவக்கரகம் சொல்கிறோமா இல்லையா? 9. அந்த 9 வர்க்கத்தினும் வேற்றுமையின்றி நின்று அவ்வவ் தொழில்களை செய்வன் என்பர் என்று சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? நல்லோர், கற்று கேட்டு தெளிந்து நல்லோர். அவங்க தான் இப்படி 9 பேதமும் சிவபெருமான்னு சொல்லுவாங்க. ஏனையோர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் கற்று கேட்டு தெளிந்தவங்க இல்லை. எனவே யாரெல்லாம் அறிவிலே நல்ல முதிர்ச்சியும் ஞானம் உடையோர்கள் இறைவனே இப்படி 9 பேதமாக நிற்பன் என்று சொல்லுவர் என்று காட்டுகிறார். பொழிப்புரை பாருங்க. இங்கனம் ஒன்றுமின்றி, இங்கனம் ஒன்றுமின்றி நிற்கும் எம் இறைவன், ஒன்றுமின்றி நிற்கும் எம் இறைவன். அதான் அந்த பெருவெளியில் இருக்கிற பெருவான் ஒன்றில் ஒன்றாக தோன்றி ஒவ்வொரு தத்துவங்களில் நின்று கொண்டு அத்தொழில்களை செய்யும் சிவம் முதலாக அயன் ஈராகிய முத்திரத்து, முத்திரத்தினா லயம் போகம் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய முத்திரம், உருவம் அருவம் அருவுருவம் என்று சொல்லக்கூடிய முத்திரம். அந்த முத்திரத்திலும் 9 வர்க்கத்தினும் 9 வர்க்கத்தினும் வேற்றுமையின்றி, அதில் அவன் எப்படி நிற்கிறான்? வேற்றுமையின்றி நிற்கிறான். வேற்றுமையின்றி நின்று அவ்வளவு தொழில்களை செய்வன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழில் இருக்கிறது. சிவத்துக்கு ஒரு தொழில் இருக்கிறது, சக்திக்கு ஒரு தொழில் இருக்கிறது, நாதத்திற்கு ஒரு தொழில் இருக்கிறது என்று 9 திருமேனிகளுக்கும் 9 தொழில்கள். சரியா? ஏன் அவன் ஒன்றா நிற்கக்கூடாது? எதுக்கே 9ஆ நிற்கிறாரு அப்படின்னு கேட்டால் 9ல் நின்று 9 தொழிலை அவன் செய்கின்றான். எனவே அவன் நிற்பன். மேல் ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல. எங்க படித்தோம்? 87, 88, 87. சரியா? ஒருவனே ராவணாதி பாகம் உற்றார் போல தருவன் உருவம் எல்லாம் சக்திதான் மரமும் காழ்ப்பும் போல இருமையில் மன்றி சிவத்தினோடு இணைந்து நிற்கும் சக்தி தன்மையும் பிரியானாகுன் தானே முளையான் என்று சொல்லக்கூடிய 88. ஒருத்தன் ராவணாதிபாவகம். ராவணாதிபாகம்னு என்னது? அப்படின்னு என்னது? ராவணன் முதலாக ஒரு நாடகத்தில் 2 காட்சி ராவணனாக வருவான். அடுத்து வேஷத்தை கலைச்சிட்டு வந்து அடுத்தது படைத்தலைவனாக வந்து நிற்பான். அடுத்தது ஜோக்கராக வந்து நிற்பான். ஒரே நாடகத்தில் அவனுக்கு எத்தனை கேரக்டர் இருக்கும்? 4 கேரக்டர் 5 கேரக்டர் இருக்கும். உள்ளே போவான், துணியை மாற்றுவான், வெளியே வந்து உடனே வேற நடிப்பான். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த காட்சியில் வேற இதுக்கு வருவான். அப்போது பல வேடங்களை நடித்தாலும் நடிக்கிறாள் யார்? ஒரே ஆள் தான். ஒரே ஆள் பல வேடங்கட்டி நடிப்பான். அது மாதிரி பெருமான் என்ன செய்கிறானா? வேடங்கட்டி நடிக்கிறான். சிவனா நின்று ஆடுறான், சத்யா நின்று ஆடுறான், சதாசிவனா நின்று ஆடுகிறான். எனவே ஒருவனே இங்கு பல வேடம் கட்டி ஆடுகிறான். அந்த வேடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே என்ன செய்வான்? அவன் ராவணனா ராவணனாவே நிற்பான். புரியுதா? ஒரு நகைச்சுவை நடிகனாக நிற்கிற போது நகைச்சுவை நடிகனாகவே நிற்பான். புரியுதா? அப்போ அதுபோல் பெருமான் என்ன வேடம் கட்டி வருகிறானோ அந்த வேடத்திற்குரிய தொழிலை அவன் செய்வான். உண்மையில் அவன் என்னது? இதெல்லாம் இல்லை. ராவணனும் கிடையாது, நகைச்சுவை நடிகரும் கிடையாது. அவன் யார்? அவன் வேற. உண்மையில் அவன் வேற. அதுபோல அதை தான் இங்கே சொல்கிறார். மேல் ஒருவனே ராவணாதி பாவகம் முற்றாற்போல் என்றதனை ஈண்டு அறிவுறுத்துவார் நடிப்பான் என்றார். ஒருவனே என்ன செய்வான்? ஏகநாதனே நடிப்பன், ஏகநாதனே நடிப்பன்னு சொல்லியிருக்கிறார். செவ்வன் தொகை விகாரத்தால் தொக்கது, செவ்வன் தொகை விகாரத்தால் தொக்கது. இது ஒரு இலக்கணம். செவ்வன் என்பது ஒரு இலக்கணம். தமிழ் இலக்கணத்தில் ஒரு அருமையான ஒரு சொல்லாட்சி. செம்மை என்பதற்கு ஒழுங்குன்னு பேர். செம்மை என்பதற்கு ஒழுங்கு, முறைமை. செம்மை திருநின்ற செம்மையே
அப்படின்னு சொல்கிறோம்ல, அது என்னங்க, ஒரு ஒழுக்கம், ஒரு முறைமை, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது, அதுக்கு தான் செம்மைன்னு பேர். அந்த ஒழுங்குமுறை, பொருள்களை எண்ணுகிற போது கடைப்பிடிக்கும் ஒழுங்குமுறையை செவ்வன் என்றார். பொருள்களை எண்ணுகிற போது என்ன செய்வாங்க, இந்த செவ்வன் முறையில் எண்ணுவாங்க. எப்படி? 1 2 3 4, அப்போ வரிசையான 1 8 15 20 அப்படியே எண்ணுவாங்க. பொருள் என்னென்ன இப்படி எண்ணுவாங்க, 1 2 3 4, அந்த ஒழுங்கு முறை இருக்கா என்ற முறை. அப்போது ஒரு எண்ணுகிற போது எப்படி எண்ணணும், வரிசையாக எண்ணணும் இல்லையா, அதுதான் முறை. எனவே அந்த ஒழுங்கு முறையை செவ்வன் என்றார். இங்கே செவ்வன் என்பது அதுதான். இப்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போது சாத்தன், கொற்றன், பூதன் என மூவரும் வந்தார். 3 பேர் வந்தாங்க அப்படின்னு ஒரு உதாரணம். யார் வந்தாங்க? சாத்தன், கொற்றன், பூதன் என மூவரும் வந்தார். சாத்தன் வந்தான், கொற்றன் வந்தான், பூதன் வந்தான் என்று 3 பேர் வந்தாங்கன்னு இப்போ சொல்கிறது. அது எப்படி சொல்கிறது? வரிசையாக சொல்கிறது. 1 2 3 என்று சொல்வது என்னது? செவ்வன் முறை. இங்கே 9 என்ற சொல் விகாரத்தால் தொக்கி நிற்கிறது. நவம் தரும் பேதம் ஏகநாதனே நடிப்பன் அப்படின்னு இருக்கா இல்லையா, நவவேதமாக ஏகநாதனே நடிப்பன், ஏகநாதனே 9 பேதமாக நடிப்பன் என்பது இங்கே என்னது? மறைஞ்சு நிற்குது. 9 பேதமாக நடிப்பன் என்பது இங்கே விகாரத்தால் தொக்கதுன்னு சொல்கிறார். 9 பேதத்தில் சக்தி விந்து என்ற இரண்டும் சக்தி பேதமாயினும், இங்கே நீங்கள் இப்போ இந்த போர்டில் எழுதி போடலாம், போர்டில் எழுத அடிக்க முடிய மாட்டேங்குது, அதனால் அப்படியே சொல்கிறேன் சரியா. இப்போ 9 பேதம் வரிசையாக எழுதிட்டீங்களா? முதல்ல என்னது? சிவம், 2வது சக்தி, 3வது நாதம், 4வது விந்து, சதாசிவம், மகேஸ்வரன், உருத்திரன், அயன், மால் அயன், 9 வந்துருச்சு. இதில் சிவபேதம் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 தான். உண்மையாக பார்த்தீங்கன்னா 7 பேதம் தான். எது? 2 பேதம் சிவபேதம் கிடையாது, சக்தி பேதம். எது? சிவம், 2வது இருக்கிற சக்தி இருக்கா இல்லையா, அது சக்தி பேதம். விந்தும் நாதத்துக்கு அடுத்து வர விந்து, இந்த 2 என்னது? சக்தி பேதம். சக்தி பேதம் புரியுதா? ஆனால் இது எதில் வச்சு என்றோம்? சிவபேதத்தில் வச்சு என்றோம். சிவபேதத்தில் வச்சு இயன்றோம். நீங்கள் இப்போ நமக்கு 5 இது சொல்லுகிற போது நம்ம சுத்த மாயா தத்துவங்களில் 5 சொல்லுவோமா இல்லையா? என்ன சொல்லுவோம்? நாதம், விந்து, சதாசிவன், மகேஸ்வரன், சுத்த வித்தை, 5 எண்ணுவோம். தத்துவங்கள் 5. இந்த 5க்கு மேலே என்ன வச்சிருக்கிறாரு? இப்போ இதில் 9 சொல்லிட்டோமா இல்லை? இது 9 எங்கே இருக்குதுன்னு தெரியணும் முதல்ல, சரியா? இந்த 9ல் நாதம், விந்து தெரியும், அதுக்கு மேலே 2 வச்சுட்டார். எது வச்சுட்டாரு? சிவம், சக்தி. புரியுதா? சிவம் சக்திங்கிறது எதுக்கு மேலே இருக்கு? நாதம், விந்துக்கு மேலே. நாதம் இது என்னது? பரசிவம், பராசக்தி. பரசிவம், பராசக்தி. சிவம் என்பது பரசிவம், சக்தி என்பது பராசக்தி. ஏன்னா அதுதான் முத்தித்தானம். நம்ம சொல்லக்கூடிய முத்தித்தானம் என்னது? நாதத்தை கடந்தா பெருமானும் பெருமாட்டியும் இருப்பாங்க. அப்போ பரசிவம், பராசக்தி. அப்போ சிவம் என்பது பரசிவத்தை குறிக்கும், சக்தி என்பது பராசக்தியை குறிக்கும். அப்போ அது சக்தி தானே. சக்தி என்பது என்னது? சக்தி பேதம், பராசக்தி தான் சொல்லுது, சரியா? நாதம் என்பது சிவம், நாதம் என்பது சிவம், சக்தி என்பது சக்தி பேதம் தான், சரிங்களா? அது சொரூப சிவம், இது தடத்த சிவம். அது சொரூப சக்தி, இது தடத்த சக்தி, சரியா? அப்போ 2 பேதம் சக்தி பேதம். 9ல் 2 பேதம் சக்தி பேதம். அதுதான் 9 பேதத்துள் சக்தி, விந்து என்னும் 2ம் சக்தி பேதமாயினும், சக்தி பேதமாயினும் ஏனை மனோன்மணி முதலிய பேதம் போலன்றி ஒன்றில் ஒன்றாக பகுந்தரும் முறையில் காரணமாய் இடைநிற்றலின் இது பற்றி சிவபேதத்துடன் வைத்து எண்ணப்பட்டு நலம் தரும் பேதம் எனப்பட்டது. இதை ஏன் நீங்கள் சிவபேதமாக என்றாங்க அப்படின்னா, இப்போது முதல்ல என்ன இருக்குது? சிவம். சிவத்திலிருந்து என்ன தோன்றுகிறது? சக்தி தோன்றுகிறது. சக்தியிலிருந்து நாதம் தோன்றுகிறது. நாதத்திலிருந்து விந்து தோன்றுகிறது. அப்போது ஒரு தத்துவத்திலிருந்து இன்னொரு தத்துவம் தோன்றுகின்றது.
சரிங்களா? அப்படி தோன்றுவதனால, தோற்றுவதற்கு காரணமாக இருப்பதினால அதை சிவபேதம் என்றார். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கங்க, இப்போ நீங்க சதாசிவம் இருக்கு, சதாசிவம்னு ஒரு திருமேனி இருக்கு. அந்த சதாசிவத்திற்கு சக்தி எது? மனோன்மணின்னு பேர். அது அடுத்த பாட்டில் சொல்றார். சதாசிவத்தினுடைய சக்திக்கு என்ன பேரு? மனோன்மணின்னு பேர். மனோன்மணியிலிருந்து எதுவும் பிறக்காது. புரியுதா? மனோன்மணியிலிருந்து எதுவும் பிறக்காது. ஆனா சக்தியிலிருந்து நாதம் தோன்றும், விந்துவிலிருந்து சதாசிவம் தோன்றும். எழுதிய போட்டுட்டுமா? சரி இருங்க, எழுதிடுவோம். இது வேறு போர்டை மாற்றணும், வேண்டாம் விடுங்க. சரியா? இப்போ ஒரு தத்துவத்திலிருந்து மற்றொரு தத்துவம் தோன்றுகின்ற காரணத்தினாலே அதை சிவபேதம் என்றார். அவ்வளோதான். இப்போ அடுத்த பாட்டு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சக்தி இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சக்தி இருக்கிறது. அது விரிவான நான் பின்னாடி சொல்கிறேன். அது சொல்லுகிற போது இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும். சரி, அதை அப்படி வைத்து கொள்ளுங்க, பின்னாடி பார்ப்போம் இந்த பாட்டிலேயே. நவபேதம், நவம் தரும் பேதம், ஏகநாதனே நடிப்பன் என்றதும் ஒற்றுமை நயம் பற்றி பொது வகையால் கூறிற்று என்பது. நவபேதம் ஏகநாதனே நடிப்பன் என்பதும் ஒற்றுமை நயம் பற்றி. ஒற்றுமை நயம் பற்றினா என்னது? அந்த பெருமான் ஒருவனே 9 வேடம் கட்டி நடிக்கிறான், எனவே பொது வகையால் கூறிற்று. இவை முறையே சிவத்திற்கும் நாதத்திற்கும் உரிய சக்தி பேதாபேதம் எல்லாம் என்பது வரும் செய்யுளில் காண்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி பேதம் இருக்கு. எதுக்கு? சிவம்னு சொன்னால் அதுக்கு சக்தி தனியாக இருக்கு, சக்தின்னு சொன்னால் அதுக்கு தனியாக சக்தி இருக்கிறது, நாதம்னு சொன்னால் அதுக்கு தனியாக சக்தி இருக்கிறது, விந்துன்னு சொன்னால் தனியாக சக்தி இருக்கிறது. அப்போது இதை என்ன செய்யணும்? சிவமாக வைக்கணும். சக்தியை உடையவன் சத்தன், சக்தியை உடையவன் சத்தன். அப்போ எதுக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அப்போ சக்தி உடையவன் என்ன வைக்கணும்? சிவமாக வைக்கணும். புரியுதா? தனியா இதுக்கு ஒரு சக்தி இருக்கணும், இருந்தா இவன் யாரு? சிவன். அப்போ சக்தின்னு சொன்னீங்கன்னா சக்திக்கு தனியா ஒரு சக்தி இருக்கிறது, நாதம்னு சொன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறது, விந்துன்னு சொன்னா ஒரு சக்தி இருக்குது. அது என்னென்ன சக்திங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ரொம்ப பெரிய விஷயம், இதுக்குள்ள இருந்து நிறைய விரிக்கிறாங்க. சரியா? அப்படியே கொஞ்சம் அப்படியே அத்தனை சக்தியாங்கிற மாதிரி இருக்கு. ஒன்றுக்குள்ள அவ்வளவு சக்தி பேதங்கள் இருக்கிறது. எங்கெல்லாம் சக்தி பேதம் இருக்கிறதோ அந்த சக்தி உடைய பொருள் என்னது? சிவம். சக்தியை உடையதுன்னு சொல்லிட்டாவே அதுக்கு என்ன பேரு? சிவம்னு பேர். அதனால நீங்க சிவம்னு சொன்னாலும் சக்தியை உடையது, சக்தின்னு சொன்னாலும் சக்தியை உடையது. ஏன்னா அதுக்கு தனியாக சக்தி இருக்குது. புரியுதா? ஆனால் சிவத்துக்கு சக்தி என்பது தனியாகவும் சொல்லப்படும். எனவே இது வரும் செய்யுளில் காண்க, வரும் செய்யுளில் காண்க. இறைவன் ஒன்றாக நின்றே ஐந்தொழில் செய்யாது 9ஆக நின்று செய்தல் கற்பனை கௌரவம் என்னில். தனியாக கேட்குறாங்க, ஏங்க அவர் ஒரே ஆள் நின்றுக்கிட்டு 9 வேலையை செய்ய மாட்டாரா? ஒரே ஆள் 9 வேலையை செய்ய மாட்டாரா? அவர் 9 கேரக்டரா வந்து அப்போ தான் 9 செய்வார்னு சொல்கிறது என்னது? கொஞ்சம் நல்லா அவரை பில்டப் பண்ணி சொல்லுவோம், சிவபெருமானை கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்லுவோம். அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் 3 வகை ஆன்மாக்கள், விஞ்ஞானகலர், பிரயாகலர், சகலர் என்று 3 தரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த 3 பேர்த்துக்கும் 3 வகையான உலகங்கள் வேண்டும். சுத்தம், சுத்தாசுத்தம், அசுத்தம் என்று 3 வகையான பிரபஞ்சம். விஞ்ஞானகலருக்கு சுத்த புவனங்கள், பிரளயாகலருக்கு சுத்தாசுத்த புவனங்கள், சகலருக்கு அசுத்த புவனங்கள் என்று 3 கொடுக்கணும். அப்போ இந்த 3 என்ன செய்யணும்? 3 மாயையிலிருந்து கொடுக்கணும். இதுக்கு மூலம் 3 மாயை. என்னது? சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. பிரகிருதி மாயை. அப்போ 3 வகை ஆன்மாக்களுக்கு 3 வகையான உலகங்களை கொடுப்பதற்கு 3 வகையான மாயையிலே இருந்து 9 தரத்தில் நின்று இவன் உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் செய்கின்றான். எனவே இதற்கு காரணம் ஆன்மாக்களின் பக்குவம் நோக்கி. அவன் ஒன்றா வந்துடுவான், நமக்கு தான் விளங்காது, நமக்கு தான்
விளங்காது. அப்போ நம்ம அறிவு எப்படி இருக்கிறது? ரொம்ப தூளமாக இருக்குது. இப்போ தூளமாக இருக்கிற போது அவன் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? தூளமாக அவன் வர வேண்டியது இருக்குது. சரிங்களா? தூளமாக வர வேண்டி இருக்கிறது. எனவே உயர்ந்த ஆன்மாக்களுக்கு உயர்ந்த நிலையிலையும் கொஞ்சம் பக்குவம் கீழே இருக்கிற ஆன்மாக்களுக்கு அவன் எப்படி வர வேண்டியது இருக்கிறது? கீழையும் வர வேண்டி இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கலாமானா என்ன செய்ய முடியாது? பற்ற முடியாது, பற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ள ஒரு பாடமே எடுத்துக்கொள்வோம். பாடம் என்பதே எப்படி இருக்கிறது? மாணவன் முன்னாடி எப்படி இருக்கிறான், அவனால் எதை வாங்க முடியும்? சரியா? ஆசிரியருக்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அவன் எவ்வளவு பற்ற முடியுமோ அவ்வளவு தான் பாடத்தை நடத்தணும், இல்லையா? இப்போ நமக்கு தெரிஞ்சதை பூரா சொல்லிட்டு போகணும்னு நினச்சா நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவன் பெரிய ஆள் ஆயிடுவாயா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் என்ன செய்ய மாட்டான், அடுத்த நாள் வரவே மாட்டான். கொஞ்சம் ஏதோ புரிகிற மாதிரி ஏதோ சில இடங்களில் என்ன செய்ய வேண்டி இருக்குது? சீரியல் கதையெல்லாம் சொல்லி நகைச்சுவையெல்லாம் சொல்லி அப்படி தான் அவனை உட்கார வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவன் பக்கம் எப்படி இருக்கிறது? கீழே இருக்குது. அப்போ அவனுக்கு அதே பாடம் தான். இப்போ உண்மை விளக்கம்னு வச்சுக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடத்த முடியாது. அப்படி பார்த்தாவே முன்னாடி மாணவன் முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும், ஓ இது இவ்வளோ தான் இங்கே நடத்தணும் அப்படின்னா அது அவ்வளோதான் நடத்த முடியும். அப்போது அந்தந்த ஆன்மாக்கள் எவ்வளவு பக்குவத்தில் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு தான் பெருமான் என்ன செய்வான்? அருள் செய்வான். அப்போ அவன் கொள்கின்ற வடிவமும் அப்படி தான் இருக்கும். உருவத்தில் வந்தால் தான் பற்றுவான்னா உருவத்தில் வருவான், அருவுருவத்தில் வருவானா அருவுருவத்தில் வருவான், அருவத்தில் வருவானா அருவத்தில் வருவான். அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவம் நோக்கி பெருமான் பலதரப்பட்டு வர வேண்டிய கடப்பாடு அவனுக்கு இருக்கிறது. அதனால் அவன் எப்படி வரான்? 9 மூர்த்தமாக வருகிறான் என்று காட்டுகிறார். இது பார்த்தீங்கன்னா நம்முடைய முனிவருடைய உரை. இதில் இன்னும் கொஞ்சம் விரிவாக மறைஞான தேசிகர் இன்னும் கொஞ்சம் அதை விரிக்கிறார். அதில் சில செய்திகளை மட்டும் பார்க்கலாம். இதில் அனாதிமுத்து சித்தனாகிய சிற்சக்தி சந்நிதி மாத்திரையிலே சந்நிதி மாத்திரையில் என்னது? அவன் திருமுன்பாக பெருமானது திருமுன்பாக என்ன ஆகிறது? சிவத்திலே 1000 கூறு சக்திங்கிறார். நீங்கள் இதை அப்படியே பெருக்கிக்கிட்டே வரணும், கூறு கூறாக பிரிச்சுக்கிட்டே வரணும். சிவம் இருக்கா இல்லையா? சிவத்திலிருந்து சக்தி தோன்றுகிறதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் தோன்றுகிற போது என்னது? 1000 கூறு. சிவம் 1000னா சக்தி எவ்வளவு? 1. 1000 கூறு சக்தி என்றும் அந்த சக்தியில் 1000 கூறு நாதம், 1000 கூறு நாதம். அந்த நாதத்தில் 1000 கூறு விந்து. சரியா? கால்குலேட்டர் இருந்ததுன்னா கீழே இருந்து பெருக்கிக்கிட்டே போகணும், எத்தனை கூறு அப்படிங்கிறத பார்க்கணும். எனவே அந்த நாதத்தில் 1000 கூறு விந்து, விந்துவில் 10 கூறு, விந்துவில் 10 கூறு சதாசிவம், 10 கூறு சதாசிவம். அந்த 1 மகேஸ்வரம், 1 மகேஸ்வரம். அந்த மகேஸ்வரத்தில் 1000 கூறு உருத்திரன். சரியா? கீழே இருந்து திருப்பி கணக்கு போட்டு பார்ப்போம், சைபருக்கு இது போட முடியுதான்னு பார்க்கலாம். சரியா? ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? மகேஸ்வரத்தில் 1000 கூறு உருத்திரமூர்த்தி, உருத்திரமூர்த்தி. அந்த மகேஸ்வர மூர்த்தியில் 1,00,00,000 கூறு திருமால், 1,00,00,000 கூறு திருமால். அந்த மகேஸ்வர மூர்த்தியை தான் திருப்பியும் அந்த மகேஸ்வர மூர்த்தியில் 1,00,00,000 கூறு பிரம்மா, 1,00,00,000 கூறு பிரம்மான்னு சொல்கிறார். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கோ. பிரம்மாவும் திருமாலும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. பிரம்மாவும் திருமாலும் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா இது கடைசியில் கணக்கு முடியுமா தெரியல. இப்படி கீழேருந்து போய் பார்ப்போம், எவ்வளோ கணக்கு முடியுமோ வச்சுக்கலாம். சரியா? பிரம்மா 1, திருமால் 1ன்னு சொன்னால் எது? மேலே இருக்கிற மகேஸ்வரன், மேலே இருக்கிற உருத்திரன், மேலே இருக்கிற உருத்திரன் 1 கோடி, 1 கோடி. இப்போ திருமால் 1ன்னு சொன்னால் உருத்திரன் எவ்வளவு? 1 கோடி. இவனது ஆற்றல், உருத்திரனது ஆற்றலில் 1 பங்கு தான் யாருது? திருமாலுக்கும் பிரம்மனுக்கும். இந்த இடத்துலயே நில்லுங்க.
மூவர் என்றே என்று எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்ததென்ன பாவம் திரிதவரே என்பது நம்முடைய தேவாரம் திருவாசகம். இப்போ திருமாலையும் உருத்திரனையுமே ஒரே தட்டில் வைக்க முடியாதுங்கிறார். திருமாலை விட கோடி மடங்கு உயர்ந்தவர் யாரு? உருத்திரர். கோடி மடங்கு. அப்ப திருமாலையும் உருத்திரனையும் என்ன சொல்லக்கூடாது? சமம்னு சொல்லக்கூடாது. சமம்னு சொல்லக்கூடாது. அயனை விட 1 கோடி மடங்கு உயர்ந்தவர் யாரு? உருத்திரன். சரியா? அப்ப உருத்திரனில் என்னதுங்க? 1000ல் 1 கூறு தான். மகேஸ்வரத்தில் 1000ல் 1 கூறு யாரு? உருத்திரன். அப்போ உருத்திரன் 1 கோடின்னு சொன்னா மகேஸ்வரன் எவ்வளவு? 1000ஆல பிரிக்கணும். 1000 கோடி. கணக்கு முடியாது, எப்படி போட்டாலும் முடியாது. சரியா? இப்போ மகேஸ்வரன் என்ன ஆயிட்டாரு? 1000 கோடி. 1000 கோடி. அந்த மகேஸ்வரன் சதாசிவமூர்த்தியில 10ல் 1 கோடி. 10ல் 1ன்னா அப்போ 10,000 கோடி. சதாசிவ திருமேனி என்பது எவ்வளவு? 10,000 கோடி. ஒரு ஆற்றல்ல வச்சுக்கங்க. ஆற்றல் சதாசிவன் எவ்வளவு? 10,000 கோடி. அந்த 10,000 கோடியிலிருந்து 1000ல் 1 ஊர் தான் சதாசிவம்னா இதை 10,000 எதால பெருக்கணும்? 1000ஆல பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா விந்து. அதை 1000ஆல பெருக்கினீங்கன்னா நாதம். அதை 1000ஆல பெருக்கினீங்கன்னா சக்தி. அதை 1000ஆல பெருக்கினீங்கன்னா பரசிவம். இது கால்குலேட்டர் ஜாம் ஆயிரும். சரியா? நமக்கு கணக்கு வராது. கணக்கு வராது. இந்த பில்லியன் ட்ரில்லியன்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தான் உட்காந்து பொறுமையாக போட்டு பார்க்கணும். வாய்ப்பு இருந்தால் பின்னாடி போட்டு பார்க்கலாம். சரியா? எனவே பரசிவத்திற்கும் அயனுக்கும் மாளுக்கும் உள்ள ஆற்றல் இடைவெளியை நீங்கள் பார்க்கணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமானே நிற்கிற போது இப்போ அயனும் மாலா நிற்கிறது யாரு? பெருமானா நிற்கும் போதே அப்படி நிற்பாராம். நாம சொல்லக்கூடிய அயன் மாலாம் யாரு? ஆன்ம வர்க்கம். அவர் இல்லை. பெருமானே அயனா நின்னாவே இவ்வளவு சக்தி வேறுபாடு அங்கே உண்டு. சக்தி வேறுபாடு உண்டுன்னு சொன்னா இது சுத்த தத்துவத்தில் இருக்கிற அயன், சுத்த தத்துவத்தில் இருக்கிற மால். நம்ம வழிபாடு செய்யக்கூடியவங்கள யாரு? ஆன்ம வர்க்கத்தில் இங்க இருக்கிற அயனையும் மாலையும் நம்ம வழிபாட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ இவங்க ஆற்றல் எங்க போய் கணக்கு வைக்கிறது? வைக்கலாமா? வச்சா பாவம் தானே. இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும் கணக்கு. எனவே இது பிரம்மாவையும் தோற்றுவிப்பர். இங்கனம் சகலம், நெற்கள சகலம், சகலம் என்று 3 திருமேனி கொண்டு வந்தால் ஆவது என் அப்படின்னு கேட்கிறார். எதுக்கு ஏன் 3ஆ வரணும் அப்படின்னா, இந்த நெற்கள திருமேனி, நெற்கள திருமேனின்னு என்னது? நெற்கள திருமேனி அருவத் திருமேனி. நெற்களம் என்பது அருவத் திருமேனி. அருவத் திருமேனி எதுக்குன்னா சிவயோகிகள் தியானித்தற் பொருட்டு. சிவயோகிகள் தியானம் செய்யணும்னா என்ன மேனி வேணும்? அருவத் திருமேனி வேணுமா? ஆனால அவர் அருவத் திருமேனி கொண்டு வராராம். சிவயோகிகள் தியானித்தல் பொருட்டு என்ன செய்யறாரு? அருவத் திருமேனி தாங்கியும் நிற்கட திருமேனி. நிற்கட திருமேனி என்ன செய்ய முடியாது? லிங்க பீடமாக வைத்து பூசை செய்ய முடியாது. அருவத் திருமேனியை ஒரு லிங்கமாக வச்சு பூசை செய்ய முடியுமா? செய்ய முடியாதுன்னா அருவத் திருமேனி. ஆனால் நீங்கள் புறத்தில் என்ன செய்யணும்? பூசை செய்யணும். சைவத்தில் இன்றியமையாதது. நீங்கள் அகத்தில் என்ன செஞ்சாலும் புறத்திலையும் பெருமான பூசிக்கணும். அப்போ அகப்பூசையும் புறப்பூசையும் இன்றியமையாதது. எனவே புறத்தில் பெருமான பூசிக்கணும். அப்போ அதுக்கு எது பயன்படாது? அருவத் திருமேனி பயன்படாது. அருவத் திருமேனியை வச்சு புறத்தில் பூசிக்க முடியாது. சரி, உருவத் திருமேனியை வச்சு பண்ணலாமேன்னு கேட்டால் அது பயன் நோக்கி ரொம்ப கீழானது. பயன் நோக்கி கீழானது. அப்போ உருவத் திருமேனியை பூசித்தால் பயன் குறைவு. அருவத் திருமேனியை பூசிக்க முடியாது. எனவே என்ன செஞ்சாங்க? அருவமும் உருவமும் கலந்த ஒரு திருமேனியாக அருவருவ திருமேனியா பெருமான் வந்து நம்ம எங்கிருந்து கீழிருந்து மேலே போகணும். ரெண்டுக்கு நடுவில் ஒன்று வேணும். எப்பவுமே இருவேறுபட்ட தன்மைகள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தன்மைகளை இணைப்பதற்கு ஒரு இணைப்பு வேணும். எது? உருவத்தையும் அருவத்தையும் இணைப்பதற்கான ஒரு கனெக்ஷன் எதில் இருக்கு? அருவுருவ திருமேனியில் இருக்கு. நீங்கள் நேரடியாக உருவத்திலிருந்து
அருவத்துக்கு நம்ம அறிவு செல்லாது, அறிவு செல்லாது. எனவே செல்லும் பொருட்டு உருவத்திருமேனியை வழிபாடு செய்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அருவ நிலையில் இருக்கிற பெருமானை பூசிப்பதற்காக இடையில என்ன செய்கிறாரு, அருவுருவ திருமேனியாக எனது சதாசிவ மூர்த்தியாக பெருமான் எழுந்தருளுகிறான். இது எனது இரண்டையும் விட சிறந்ததுங்கிறார். எந்த ரெண்டையும் விட? அருவத்தையும் உருவத்தை விட சிறந்தது அருவுருவத்தின். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உங்களை இங்கிருந்து அங்க உயர்த்துகிறது. நீங்க அருவத்துக்கு போகணும்னா எது வழியா போக முடியும்? அருவுருவத்தின் வழியாகத்தான் அருவத்திற்கே போக முடியும். அப்போ இதுதான் என்னவா இருக்கிறது, ஒரு இணைப்பு பாலமாக கீழே இருக்கிற ஆன்மாக்களை மேலே உயர்த்துவதற்கு என்ன ஆகிறது, ஒரு இணைப்பாக ஆன்மாக்களின் அந்த அறிவை உயர்த்துகிற திருமேனியாக இருப்பதினால மூவகை திருமேனிகளிலும் சதாசிவ திருமேனி உயர்ந்தது, சதாசிவ திருமேனி உயர்ந்தது என்று இங்கே சொல்லுகிறார். ஏற்கனவே நம்ம ஒரு பாட்டு பார்த்துருக்குறோம், உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. கண்மத்தை பற்றி சொல்லுகிற போது என்ன செய்கிறாருங்க, அந்த பெருமான் இந்த ஆன்மாக்கள் பொருட்டு என்னதுங்க, இந்த லிங்க திருமேனி தாங்கி வருவது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த ஆன்மாக்களை உயர்த்தும் பொருட்டு, ஆன்மாக்களை உயர்த்தும் பொருட்டு என்று ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்குறோம். சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். எனவே நிறுவி வழிபட்டனர், அருவுருவ திருமேனியை வழிபட்டனர், சிறப்புடைய திருமேனியாக. இந்த 9 திருமேனியில் சிறப்புடைய திருமேனி எதுன்னு கேட்குறாரு, அருவுருவ திருமேனி தான், அருவுருவ திருமேனி தான் என்று சொல்லுகிறார். அப்புறம் இல்லை கொஞ்சம் விரிவாக பாடியத்தில் எழுதுகிறார். இதெல்லாம் வாங்குவீங்களா சொல்கிறேன், எழுதி வச்சுக்குங்க. இதெல்லாம் இந்த பாடத்துக்கு வெளியே பாடியத்தில் சொல்கிற செய்தி. சிவம் சக்தி நாதம், சிவம் சக்தி நாதம். சிவம் என்பது பரசிவம், சிவம் என்பது பரசிவம், சக்தி என்பது பராசக்தி, பராசக்தி. இப்போ நாதம் என்று சொல்லுகிற போது, நாதம் என்று சொல்லுகிற போது இது முதல் வந்தது ஞான சக்திக்கு இடம். நமக்கு தெரியும், ஞானமே வடிவா, ஞானத்தை கொண்டு சுத்தமாகி தொழில்படுத்துகிறாரா இல்லையா? அப்போது இறைவனது ஞானத்திற்கு இணையது நாதம், நாதம் என்பது ஞானத்திற்கு இடம். அந்த ஞானத்தின் பேதம் 10 கலைகள்னு சொல்கிறார். நாதத்துக்கு 10 கலைகள் இருக்கிறது, 10 கலைகள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்திகை எழுதுறனா எழுதுங்க, இல்லைன்னா நான் 10 கலைன்னு எழுதிக்கங்க, சரியா? இத்திகை, தீபிகை, இத்திகை, இத்திகை, தீபிகை, உரோசிகை, உரோசிகை, மோசிகை, ஊர்த்துவ காமினி, வியாபினி, வியாபினி, வியாபரூபை, வியாபரூபை, அனந்தை, அனந்தை, அனாதை, அனாசிருதை ஆகிய 10 கலைகள். நாத தத்துவம் 10 கலைகளுக்கு இடமாக இருக்கிறது. எது முதலாக? இத்திகை முதலாக, அனாசிரதை ஈராக 10 கலைகளுக்கு இடமாக இருக்கிறது. காமிகம் முதலிய, காமிகம் முதலாகிய ஆகமங்கள் இருக்கா இல்லையா, அது இங்கே சூக்கும வாக்காய் நிற்கும். இதில் நாத தத்துவத்தில் ஆகமங்கள் எப்படி இருக்கும்? சூக்கும வாக்காக இருக்கும், சூக்கும ரூபமாக இருக்கும். இங்கே யாரெல்லாம் இருப்பாங்க, யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தா, சிவதத்துவ புவனத்தை விரும்பி சிவதீக்கை பெற்று, சிவதத்துவ புவனத்தை விரும்பி சிவதீக்கை பெற்று நாதமூர்த்தியை வழிபட்டு, நாதமூர்த்தியை வழிபட்டு அதிகார மல வாசனை நீங்கி, இங்கே வந்தாவே என்ன இருக்காது? அதிகார மல வாசனை இருக்காது. நாதத்துக்கு வந்துட்டாவே அதிகார மல வாசனை இருக்காது. எது வரைக்கும் அதிகார மல வாசனை இருக்கும்? சதாசிவ திருமேனி வரைக்கும் தான் அதிகார மல வாசனை. அதுக்கு மேலே போயிட்டு அதிகார மல வாசனை கிடையாது, சரியா? அதிகார மல வாசனை நீங்கி முத்தராய் இருப்பர். நாத தத்துவத்தில் இருக்கிறவங்கள யாரு? அபரமுத்தர், அபரமுத்தர்,
சரிங்களா. அவங்க அதிகாரமல வாசனை இருக்காது. சரியா. சூக்கும லய வாசனை மட்டும் இருக்கும். சூக்கும லயம், லயம்னா எனக்கு ஒடுங்கிய நிலை. இங்கே இருக்கிறது சூக்கும லயம். சூக்கும லய வாசனை மட்டும் உடைய ஆன்மாக்களுக்கு இங்கே இருக்கிற புவனங்கள் இடம். நாத தத்துவத்தில் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறார். சரி. விந்து தத்துவத்தில் மூர்த்தி யார்? பெருமான் விந்து மூர்த்தியாக நிற்பார். விந்து மூர்த்தியாக நிற்பார். அந்த இடத்துல இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தூள லயம். தூள லயம், தூள லயம். பைசெந்தி வாக்கு பற்றுக்கோடு. இந்த இடத்துக்கு பைசெந்தி வாக்கு. மேலே சூக்கும வாக்கு, இங்கே பைசெந்தி வாக்கு. முதல் கிரியாசக்தி. முதல் கிரியாசக்தி. மேலே இருக்கிறது ஞான சக்தி, இப்போ இருப்பது கிரியாசக்தி. அதன் பேதமாகிய 5 கலைகள் என்னது? நிவர்த்திகளை, பிரதிட்டைகளை, வித்தைகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை என்று சொல்லக்கூடிய 5 கலை. இந்த 5 கலைகளும் இறைவனது கிரியாசக்தியினுடைய பேதம். கிரியாசக்தியினுடைய பேதமாகிய பஞ்ச கலைகள் இடமாக இருக்கும். ஆகமங்கள் பைசந்தி வாக்காக இருக்கும். 28 ஆகமங்கள் இங்கே எப்படி இருக்கும்? பைசந்தி வாக்காக இருக்கும். இங்கே விந்து மூர்த்தியை வழிபாடு செய்து தீக்கை பெற்றவங்க அவர்களுக்குரிய இடம். சரியா. இங்கே இருக்கிறவங்க யார்? விந்து மூர்த்தியை வழிபாடு செய்கிறவங்க. மேலே நாதமூர்த்தியை வழிபாடு செய்கிறவங்க, இங்கே விந்து மூர்த்தியை வழிபாடு செய்கிறவங்க. அடுத்தது சதாசிவம். இங்கேயும் அபரமுத்தர் தான். அபரமுத்தர் தான். சதாசிவம். இந்த சதாசிவ மூர்த்திக்கு ஈசான முதலாகிய 5 சக்திகள் முடிது முதலாகிய உறுப்புகளாக இருக்கும். ஈசானம், தற்புருடம், அகோரம், சத்யோசாதம், வாமதேவம் என்று 5. அந்த முகமெல்லாம் உங்களுக்கு தெரியும். சிவபூஜையில் சொல்கிற மாதிரி ஈசானம் என்னது? மேல் நோக்கியது. தற்புருடம் கிழக்கு, அகோரம் தெற்கு, சத்யோஜாதம் மேற்கு. எனவே 5 இருக்கும். சசினி முதலிய 38 கலைகள். 38 கலைகளுக்கு இடம். ஆரணி, சனனி, ரோத்திராயி. சனனி, ஆரணி, ரோத்திராயி ஆகிய சக்திகளுக்கு இடம். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்கே இருக்கு? 81வது பாட்டு. அயந்தன் ஆதி. சனனி, ஆரணி, ரோத்திராய். சனனி என்பது படைத்தல் தொழிலுக்குரிய சக்தி. ஆரணி என்பது காத்தல் தொழிலுக்குரிய சக்தி. ரோத்ராய் என்பது அழித்தல் தொழிலுக்குரிய சக்தி. அப்போது சனனி சக்தி தான் யாரை செலுத்தும்? அயனை செலுத்தும். அயனை செலுத்துது சனனிங்கிற சக்தி. சரியா. ஆரணிங்கிற சக்தி திருமாலை செலுத்தும். ரோத்ராய்ங்கிறது உருத்திரனை செலுத்தும். இந்த சக்திகளுக்கெல்லாம் இடமா இருப்பது சதாசிவ திருமேனி, அந்த இடம். சரியா. ஆகிய கலைகளுக்கும் அப்புறம் சிவ ஆகமங்கள் இங்கே எப்படி என்ன இருக்கும்? மத்திமை வாக்காக இருக்கும். சிவ ஆகமங்கள் இங்கே மத்திமை வாக்காக இருக்கும். பிரணவர் முதலாகிய அணு சதாசிவருக்கு இடம் முதலியோருக்கும் அணு சதாசிவருக்கும் இது இடம். மகேஸ்வரம் இது அதிகார நிலை. இங்கே தான் அதிகார மலை வாசனை இருக்கு. சூக்கும வைகரி வாக்குக்கு இடம். அனந்தர், சூக்குமர், சிவோத்தமர், ஏகநேத்திரர்,
திரிமூர்த்தி, சிகண்டர், சிகண்டி. தமிழில் சொன்னாவே புரியாது, நீங்கள் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உட்காந்துருக்கிறார் ஐயா. சிகண்டி என்னும் அட்ட வித்தேஸ்வரர்களுக்கு இடம். அட்ட வித்தேஸ்வரருக்குரிய இடம் இது. வேகமா கரண்ட் இருக்கா? ஏதாவது கேளு, ஏதாவது சுவிட்ச் ஆஃப் ஏதாவது பண்ணியிருக்கா பாருங்க. மெயின் பாருங்க, மெயின் ஏதாவது ஆஃப் போயிருக்கான்னு பாருங்க. போகும்போது மெயின் ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பாங்க, ரொம்ப பொறுப்பாக. யாரோ மெயின் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்க போகிறாங்க. இந்த பதவி அடைத்த, அதாவது அட்ட வித்தேஸ்வரர்களுக்கும் அவர்களை வழிபட்டு அப்பதவி அடைந்த உருத்தர்களுக்கும் இடம். அட்ட வித்தேஸ்வரர்களுக்கும் அவர்களை வழிபாடு செய்யக்கூடிய உருத்தர்களுக்கும் இடம். எது? மகேஸ்வர தத்துவம். சுத்த வித்தை. இதெல்லாம் சுத்த மாயினுடைய காரியங்கள் தான். சரியா? நவபேதத்தில் இது வராது. ஆனால் பெருமான் நவபேதமாக நிற்கிற போது அங்கே இந்த தொழிலெலாம் அவர் செய்கிறார். நவபேதமாக இருந்து பெருமான் இதையெல்லாம் செய்கிறார். இவர்களையெல்லாம் அங்கே நின்று இயக்குகிறார். அதுதான் கணக்கு. சுத்த வித்தையில் தூள வைகரிக்கு இடம். தூள வைகரிக்கு இடம். இங்கு ஆகமங்கள் தூள வைகரி வாக்காக இருக்கும். ஆகமங்கள் 7 கோடி மந்திரங்கள் பிறர் புரியும்படி விளங்கி நிற்கும். தோள வைகரி இங்கே தான் புரியும்படி, அதாவது சூக்கும வாக்கா இருக்கிறது தோள வைகரியாக இங்கே தான் பரிணமிக்குது. அப்படியே அந்த வாக்கு அடுத்தடுத்த நிலை வந்து இங்கே தான் தோள வைகரியாக பரிணமிக்குது. சரி. நந்தி முதலிய சிவகணங்கள், நந்தி முதலிய சிவகணங்கள் வாமை, ஏங்க ஆஃப் பண்ணி இருந்ததா? இதான் ஃபீஸ்க்கு போயிடுச்சா தெரியலையா? சரி, அங்கே கரண்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். இப்போ பார்த்தா தெரியாது. வந்துடுச்சா? வாமை, சேட்டை, ரவுத்திரி இதெல்லாம் எழுதி வைப்போம் ஒரு மூலையில். எப்போவாது எங்கேயோ பார்த்த மாதிரி எடுத்து பார்க்கறதுக்காவது ஆகும். ரவுத்திரி, காளி, களவிகரணி, பிளவிகரணி, பிளவி பே பே பிளவிகரணி, சர்வபூத தமணி, சர்வபூத தமணி, மனோன்மணி என்னும் சக்தி கேட்கும். உருத்திரன் மால் அயன், உருத்திரன் மால் அயன் இந்திரன் முதலியோருக்கும் இடமாம். இதில் புவனங்கள் பார்த்தீங்கன்னா சிவதத்துவத்தில் 10 புவனம். சிவதத்துவத்தில் 10 புவனம். சக்தி தத்துவத்தில் 5 புவனம். சதாசிவ தத்துவத்தில் 1 புவனம்.
ஈஸ்வர தத்துவத்தில் 8 புவனம். சதாசிவத்தில் 1, ஈஸ்வரத்தில் 8, சுத்த வித்தை 9, 10, 5, 1, 8, 9, மொத்தம் 33. இது நீங்கள் கலையில் பார்த்தீங்கன்னா சாந்தி கலையில் 18, சாந்தி அதீத கலையில் 15. கலையில் பார்க்கும்போது கீழே இருக்கிற 3 சாந்தி கலை, மேலே இருக்கிற 2 சாந்தி அதீத கலை. சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம் இந்த 3 சேர்ந்தது சாந்தி கலை. மேலே இருக்கிற 2 சாந்தி அதீத கலை. கீழே 18, மேலே 15. என்ன ஜாப் பண்ணியிருக்கா? அதான் சொல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கோம் வரும்போது. சரி, கலைகள்னு பார்க்கிற போது 5 கலை இருக்கா இல்லையா? வேண்டாம் விடுங்க. நிவர்த்திகளை, பிரதிட்டிகளை, வித்தைகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை. இந்த கலைகளுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிவர்த்திகளை. மொத்தமாக கலையோடைய வேலை எதுக்கு, அந்த கலைகளுடைய தொழில் என்ன? நிவர்த்திகளை என்பது ஆன்மாக்களை பந்தத்திலிருந்து நிவர்த்தி செய்யும். பந்தத்திலிருந்து நிவர்த்தி செய்யும். நிவர்த்தினா என்னது? நிவர்த்தி நீக்கிறது. நிவர்த்தினா நீக்கிறது. பந்தத்திலிருந்து நீக்குகின்ற சக்தி சிவசக்தி. பந்தத்திலிருந்து நீக்குகின்ற சிவசக்தி. அந்த நீக்குதல் என்பதற்கு நிவர்த்தின்னு பேர். அந்த சக்திக்கு தான் நிவர்த்திகளைன்னு பேர். நிவர்த்திகளை ஆன்மாக்களை பந்தத்திலிருந்து நீக்குகின்ற கலை, நீக்குகின்ற சிவசக்தி, நீக்குகின்ற சிவசக்தி. இது சுத்தமாகி அதற்கு இடம், சுத்தமாகி அதற்கு இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் நிறையா கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரதிட்டா கலைனா மண் தத்துவம் சொல்லுவோம், நிவர்த்தி கலைனா மண் தத்துவம், பிரதிட்டா கலைனா இருக்கிற 23, வித்யா கலைனா வித்யா தத்துவம் சொல்லுவோம், சாந்தி கலைனா கீழே இருக்கிற 3, சுத்தமாயில் இருக்கிற 3, சாந்தி அதீத கலைன்னு சொன்னால் மேலே இருக்கிற 2, அப்படி தான் சொல்லுவோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது எப்படி இருக்குது? கீழே இருக்கிறது 5 நிவர்த்திகளை, 4வது பிரதிட்டுகளை, 3வது வித்தைகளை, சாந்திகளை 4, சாந்தி அதீதகளை 5. இப்போ ஏங்க அங்கே அப்படி சொல்கிறீங்க, இங்கே எப்படி சொல்கிறீங்கன்னா, இதற்குரிய இடம் இதுதான். ஆனால் இவை இயக்குவது கீழே இருக்கிற தத்துவங்களை, கீழே இருக்கிற தத்துவங்களை இயக்குவதனால அப்படி சொல்கிற வழக்கம் உண்டு. அந்த 2ஐயும் 2ஆகவும் சொல்லலாம். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நிவர்த்திகளைன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? மண் தத்துவம் நிவர்த்திகளைன்னு சொல்லுவோம். பிரதிட்ட கலை என்பது ஆன்ம தத்துவத்தில் மண் தத்துவம் நீங்களாக 23. இங்கே என்ன சொல்லியாச்சு? இப்போ சுத்தமாயி அதற்கு இடம்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ அங்கே மண்ணா சுத்தமாய அப்படின்னு கேட்டால் இது இடம், இது மண் தத்துவத்தை இயக்கும். சரியா? அதுதான் அங்கே கருத்து. அதனால் அந்த 5ஐயும் அப்படி தான் நீங்கள் வச்சுக்கணும். அங்கே சொல்வதும் சரிதான், இங்கே சொல்வதும் சரிதான். இது அதற்குரிய இடம், அது அதை இயக்குகிற தத்துவங்கள். இந்த கலை அந்த தத்துவங்களை இயக்கும். சரியா? சரி. பிரதிட்ட கலை என்பது ஆன்மாக்களை மீண்டும் பந்தத்தில் செல்லாதபடி பிரதிட்டை செய்யும் சிவசக்தி பிரதிட்டை எனப்படும். பிரதிட்ட கலைன்னு சொல்லப்படும். அப்போது நீக்கியாச்சு, பந்தத்திலிருந்து நீக்கியாச்சு. இவன் என்ன செய்வான்? திருப்பி அங்கே போவான். வாசனா மலம் இல்லையா? நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆதலால்னு சொல்கிறோமா இல்லையா? அங்கே போய் அனுபவித்து வந்தனால கூட்டிகிட்டு வந்தாலும் என்ன செய்வான்? திருப்பி அங்கே ஓடுவான்.
அதனால் அவன் என்ன செய்யறது, அங்கே போகாமல் இங்கே உட்கார வைக்கிறது. பிரதிட்ட பண்ணுறதுன்னா என்னது, பிடிச்சி உட்கார வைக்கிறது. அங்கே போகாதையா, இங்கே உட்காரு. எங்கே அசுத்தத்தில் இருக்கிற ஆன்மாவை சுத்தத்தில் உட்கார வைக்கிறது. அதுக்கு செய்யக்கூடிய கலைக்கு தான் என்ன பேர், பிரதிட்டா கலைன்னு பேர். பிரதிட்டா கலை, பிரதிட்டை செய்வது, எழுந்தருளுதல்னு பேர். பெருமான பிரதிட்டை செய்கிறதுனா என்னது, எழுந்தருளை செய்கிறது. ஆன்மாக்களை திருவருளிலே எழுந்தருளை செய்வது, திருவருளிலே எழுந்தருளை செய்வது. வித்தைகளை, மூணாவது கலை. அங்கனம் நிலை பெற்ற ஆன்மாக்களுக்கு உண்மை ஞானத்தை தருகிற சிவசக்தி. வித்தைனா ஞானம்னு பேர், அறிவு. இப்போ அங்கிருந்து இங்கே வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் இவனுக்கு என்ன தரணும், உண்மை ஞானத்தை உணர்த்தணும். உண்மை ஞானத்தை உணர்த்தணும். அப்படி உண்மை ஞானத்தை செய்யக்கூடிய சக்தி சிவசக்திக்கு என்ன பேர், வித்தைகளைன்னு பேர். முதல்ல பந்தத்திலிருந்து நீக்குவது, சுத்தத்தில் இருத்துவது, சுத்தத்தில் இருத்தி உண்மை ஞானத்தை உணர்த்துவது. உண்மை ஞானத்தை உணர்த்துவது வித்தைகளை, வித்தை கலை. அடுத்தது நாலாவது சாந்திகளை. அங்கனம் அனுபவ ஞானத்தை பெற்ற ஆன்மாக்களுக்கு, அனுபவ ஞானத்தை பெற்ற ஆன்மாக்களுக்கு விருப்பு வெறுப்பு கவலை. அனுபவ ஞானத்தை பெற்ற ஆன்மாக்களுக்கு விருப்பு வெறுப்பு கவலை முதலிய துன்பங்கள் யாவும் நீங்க அமைதி தரும் சிவசக்தி. சாந்திகளை எனவும். சாந்திகளை எனவும். அடுத்தது சாந்தி அதீதகளை. பின்னர் அச்சாந்தி நிலையில், சாந்தி நிலையும் ஒழிய, பின்னர் அச்சாந்தி நிலையும் ஒழிய சிவத்தில் அழுந்தச் செய்யும் சிவசக்தி. சாந்தி அதீதகளை எனவும் பெயர் வரும். நிவர்த்திகளை, பிரதிட்டைகளை, வித்தைகளை, சாந்திகளை, சாந்தி அதீதகளை. இப்போ ஒரு கேள்வி கேட்போம். நிவர்த்திகளை என்னது, நிவர்த்திகளை என்ன, பந்தத்திலிருந்து நீக்கிறது. பந்தத்தை நீக்குவதற்கு நிவர்த்திகளை. அப்புறம் பிரதிட்டைகளை என்னது, பிரதிட்டை செய்கிறது. சரி, வித்தைகளைனா விளக்குவது. சரி, ஞானத்தை கொடுத்தா நீங்கி வருவானா, வந்ததுக்கப்புறம் ஞானத்தை கொடுக்கறதா? அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே ஞானத்தை கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரணும். அப்போ தானே அவன் அங்கேருந்து இங்கே வருவான் இல்லையா? கூட்டிகிட்டு வந்து இங்கே ஞானம் கொடுக்குறதா? கிட்டத்தட்ட கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டீங்க. கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே கொடுத்தது அபர ஞானம், இங்கே அனுபவ ஞானம்னு சொல்கிறார். அங்கே நூல் வழியாக பயின்று, ஆமாங்க விடணுங்க, எப்படி விடுறதுன்னு தான் தெரியல, எப்படியாவது விடணுங்க, விட்டால் தான் போக முடியாட்டிருக்குது அப்படின்னு இவனுக்கு கல்வி அறிவு, நூல்களின் வழியாக ஒரு ஞானத்தை பெற்று விடணும்னு இவன் விருப்பத்தில் இருப்பான். விட முடியாது. இவனுக்கு இப்போ என்ன வந்திருக்குது, நூல் வழியாக விருப்பம் வந்துருச்சு, ஆனால் விட முடியல. அப்போ அவனை என்ன செய்யும், என்ன இரு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போவோம். அப்போ போனால் என்ன பண்ணுவான், சந்தோஷமாக வருவான். ஏன்னா ஐயோ நீங்காமல் கடந்தனே, நல்ல வேலை கிடைச்சதையான்னு பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே நிற்பானான்னு கேட்டால் நிற்க மாட்டான். ஏன்னா இப்போ நூல் வழியாக தான் படிச்சிருக்கிறான், அவனுக்கு இன்னும் அனுபவம் வரல. அப்போ இவன் போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், அவனுக்கு அனுபவத்தை கொடுக்கணும். அனுபவத்தை கொடுத்தா போக மாட்டான், அனுபவத்தை கொடுத்தா போக மாட்டான். அப்போ அங்கேயே அனுபவம் கொடுக்கலாமேன்னு கேட்டால்
அவன் அங்கே இருக்கிற வரைக்கும் அனுபவம் நிகழாது. பாசத்துக்குள்ளேயே கிடக்கிற வரைக்கும் அனுபவம் நிகழாது. எனவே பாசத்திலிருந்து நீக்கி அனுபவத்தை கொடுக்கணும். அதனால தான் கலைகள் இப்படி வரிசையாக வச்சுருக்குது. முதல்ல நிவர்த்தி செய்வது, பிரதிஷ்டை செய்வது, அனுபவ ஞானம்னு போட்டார். அப்போ அதுக்கு அங்கே அனுபவ ஞானம் அங்கே தான் வருது. எங்கள் சுத்தத்தில் தான் அனுபவ ஞானம் வருது. இங்கே கேவலத்தில் நம்ம உலக போகங்களோடு கூடி நிற்கிற போது நமக்கு என்ன வராது? நூல் ஞானம் தான் வரும். அபரஞானம். பரஞானம் எப்போ வரும்? கருவிகளை நீங்கினாதான், கருவிகளை விட்டு உலக போகத்தை நீங்கினாதான் பரஞானம் விளையும். அப்போது கருவிகளை விட்டு நீங்கணும். எனவே அந்த வகையில் இந்த கலைகளை சொல்லுகிற நிவர்த்தி முதலிய 5 பெயர் பெற்று நிற்பதும் ஒரு சக்தி தான். சக்தி ஒன்று தான் 5ஆக நிற்கிறது. எனவே சக்தி 5ஆ நிற்கிற போது அங்கே சிவம் எப்படி நிற்கும் அப்படின்னு கேட்டால், அவர் நிவர்த்திபதி. அங்கே பெருமான் எப்படி நிற்பார்? நிவர்த்திபதி, பிரதிஷ்டாபதி, வித்யாபதி, சாந்திபதி, சாந்தி அதீதபதி அப்படி நிற்பாராம். ஆமாம், கலையோட முன்னாடி பின்னாடி பதியை சேர்த்திட்டிங்கன்னா, கலை என்பது சக்தி. அதை உடையவன் யார்? பதி. வித்தைபதி என்னது? நிவர்த்திபதி, பிரதிஷ்டாபதி, வித்தியபதி, சாந்திபதி, சாந்தி அதீதபதி என்று இறைவன் பெயர் பெற்று நிற்பன். அப்போ சக்தி எப்படி நிற்குதோ சிவம் அப்படி நிற்கும். சிவம் எப்படி நிற்கிறதோ சக்தி எப்படி நிற்கும். அதை எத்திரம் நின்றால் அத்திரம் அவளும் நிற்பன். அது பின்னாடி சொல்கிறார் அடுத்த பாட்டில். சரி, டீ சாப்பிடுங்க.